ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க எத்தனை பேர்லாம் புக் ரீட் பண்ணுவீங்க, உங்க வீட்ல எத்தனை புக்ஸ் இருக்கு, அதுல படிக்காம எத்தனை புக் உங்க ஷெல்ஃப்ல இருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன் சொல்றேன்னா, என்னோட புக் ஷெல்ஃப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், பின்னாடி இருக்கிற எத்தனை புக்ஸ்ல நான் ரொம்ப கம்மியான புக்ஸ் தான் படிச்சிருக்கேன். ஆனாலும் திரும்ப போய் புக் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்களும் என் கூட சேர்ந்த கேட்டகரி அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க என்னோட ப்ரீவியஸ் வீடியோல பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிவகாசியில வந்து புக் ஃபெஸ்ட் போட்டிருந்தாங்க இந்த 2024ல. நான் சரி ஓகே, நான் நம்மளோட சிவகாசியில இப்படி ஒரு புக் ஃபெஸ்டா, கண்டிப்பா நம்ம விசிட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். சோ அஸ் அ புக் லவரா, புக் வாங்காம நம்மள கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இதுக்கு ஏதாவது டிப்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தயவு செஞ்சு சொல்லுங்க. இப்ப அந்த புக் ஃபெஸ்ட்ல நான் என்னென்ன புக்ஸ் எல்லாம் வாங்கினேன் அப்படின்றத ஒன்னொன்னா காமிக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் புக் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விக்டர் பிராங்கலோட Man Search for Meaning. இந்த புக்கும் சரி, Men Are From Mars, Women Are From Venus புக்கும் சரி, ரொம்ப நாளா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணிட்டே இருந்தது. இந்த புக் ஃபேர்ல கிடைச்சது, வாங்கிட்டேன். இது வந்து ஒரிஜினல் காப்பி தான். பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 350. குட்டி புக்கா தான் இருக்கும், சின்ன சின்ன வேர்ட்ஸா தான் இருக்கு எல்லாமே. ஆக்சுவலி என்ன தாட்ல நான் இந்த புக்கை வாங்கினேன் அப்படின்னா, பசங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த புக்கை நான் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி எங்கிட்ட இந்த மாதிரி ஒரு புக் இருக்கு, வாட் பாய்ஸ் ரியலி வாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவுமே இன்னும் படிக்காம தான் வச்சிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி பசங்களோட சைக்காலஜி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். சோ இந்த புக்கை நான் வாங்கிட்டேன். சோ ஒரு குட்டி புக் தான், ஒரு 160 பேஜ் தான் இருக்கு. பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 350, ஒரிஜினல் காப்பி. சரி, நெக்ஸ்ட் புக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எத்தனை பேரு ஓவர் திங்கிங் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க. பிகாஸ் நான் நிறைய ஓவர் திங்கிங் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்துட்டு எனக்கு செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் வந்து தேவைப்படாது. நிறைய வந்துட்டு இப்ப ஃபிக்ஷன் படிச்சதுக்கு அப்புறம் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் எல்லாம் படிக்கணுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் கரண்டா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனுக்காக செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் கொஞ்சம் தேவைப்பட்டது. சோ அதனால இன்னொரு புக்கு நான் வாங்கினேன். அது என்ன புக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திங்க் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புக் வாங்கினேன். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 200. சேம், இதுவும் ஒரிஜினல் காப்பி தான். டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் 100 தான் இருக்கு. இதுவும் சின்ன புக் தான். ஆக்சுவலி நீங்க என்னோட பழைய வீடியோல பாத்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும், இது ஆல்ரெடி நான் இந்த புக்கை நான் வாங்கியிருந்தேன். பட் இது என்னோட ஃப்ரெண்டு கிட்ட போயிருச்சு அப்படின்றதுனால இன்னும் என் கைக்கு வரல. சரி ஓகே, நம்ம புதுசாவே வாங்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புக் மட்டும் நான் திரும்ப வாங்கிட்டேன். ஏற்கனவே நான் விருதுநகர் புக் ஃபேர்ல வாங்கியிருந்தேன். பட் இது எனக்கு அவங்க கிட்ட கேட்க மனசு இல்ல. சரி ஓகே இருக்கட்டும், நம்ம இன்னொரு தடவை நமக்குன்னு புதுசா வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கை நான் வாங்கிட்டேன். சோ இந்த ரெண்டு புக் வந்து பாத்தீங்க அப்படின்னா புக் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் வந்து அங்க வச்சிருந்தாங்க. உள்ள போனோடனே இருக்கிற செகண்ட் ஸ்டார். சப்போஸ் இந்த ரெண்டுல உங்களுக்கு ஏதாவது ஒரு புக் வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா அங்க போய் வாங்கிக்கலாம். ஆனா புக் ஃபெஸ்ட் வந்து May 13 முடிஞ்சிரும். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்துருமா தெரியல, வந்துருச்சு அப்படின்னா நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா போய் வாங்கிக்கோங்க. சோ இந்த ரெண்டு புக்கோட பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 550. நான் வந்து டிஸ்கவுண்ட் போக 495 இந்த ரெண்டு புக்கையும் வாங்கினேன். நெக்ஸ்ட் புக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கல்கியோட புக் தான். எனக்கு வந்து பொன்னியின் செல்வன் புக் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா ஆர்வம் இருக்கு. ஸ்டார்டிங்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பொன்னியின் செல்வன் மேல எனக்கு அந்த அளவுக்கு ஒரு கிரேஸ் இருக்கவே இருக்காது. எல்லாருமே என்னடா பொன்னியின் செல்வன் சொல்றாங்க, பொன்னியின் செல்வன் சொல்றாங்க, அப்படி என்னதாண்டா அதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். பட் அதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு கிரேஸ் வந்து எனக்கு வந்ததே கிடையாது. பட் ஒரு சில இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஆதித்த கரிகாலன் புக்கை எழுதின ஆத்தர் கிட்ட நான் பேசினதுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு அந்த ரெண்டு புக்குமே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வம். அதாவது ஆதித்த கரிகாலன், அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன், இந்த ரெண்டு செட்டுமே இந்த சீரீஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு. சோ பொன்னியின் செல்வன் புக்குமே நான் அங்க பார்த்தேன். பட் அது வாங்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டா போகணும், இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணிட்டேன். நீங்க இன்னும் படிக்கல அப்படின்னா கண்டிப்பா படிச்சு பாருங்க. கண்டிப்பா ஆதித்த கரிகாலன் புக்கும் வாங்கி படிச்சு பாருங்க. சோ அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, பொன்னியின் செல்வன்ல நடந்ததுக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்கள் வந்து ஆதித்த கரிகாலன்ல இருக்கும். நீங்க பொன்னியின் செல்வன் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த புக்கையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, இப்ப நான் கல்கியோட புக் என்ன புக் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்த்திபன் கனவு வாங்கியிருக்கேன். இந்த புக் வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து 360 இருக்கு. 3 பாகங்களும் சேர்ந்து ஒரே புக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 220, டிஸ்கவுண்ட் போக 190க்கு இந்த புக்கை நான் வாங்கினேன். இது எந்த ஸ்டால்ல வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புக் ஃபெஸ்டுக்குள்ள போனோன்னு இருக்கிற 3rd ஸ்டால்ல வந்துட்டு இது இருக்கும். சப்போஸ் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா போய் வாங்கிக்கலாம். மயிலவன் பதிப்பகத்துல வந்து இந்த புக் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4th ஸ்டால்ல வந்துட்டு ஒரு புக் வாங்கியிருந்தேன். சோ நியூ சோவியத் புக் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டால் அங்க போட்டிருந்தாங்க. எப்படி கல்கியோட புக் வந்து ரொம்ப நாளா ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேனோ அது மாதிரி தான் சுஜாதா அவர்களோட புக் கண்டிப்பா ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளா தோணிட்டே இருந்தது. சோ அங்க வந்து சுஜாதாவோட கலெக்ஷன்ஸ் ஒரு 4-5 புக் தான் வச்சிருந்தாங்க. பட் எனக்கு வந்து ஒரு டாபிக் கொஞ்சம் பரிச்சயமா தெரிஞ்சது அப்படின்றதுனால நான் இந்த புக்கை வாங்கிட்டேன். அது என்ன புக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் இனிய இயந்திரா அப்படின்னு சொல்லிட்டு சுஜாதா அவர்களோட ஒரு புக். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா
அப்படின்னா 200, டிஸ்கவுண்ட் போக 180க்கு நான் வாங்கினேன். டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 276 இருக்கு. சுஜாதாவோட புக்கை பொறுத்த வரைக்கும் கிரைம் த்ரில்லர் வந்து இவர் நல்லா எழுதுவாரு அப்படின்ற வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். மோஸ்ட்லி இந்த புத்தக அறிமுகம் சேனல்ல அவங்க சொல்லுவாங்க. விருதுநகர் புக் ஃபேர்ல வாங்க முடியாம கடைசியில இப்போ ஒரு புக் வந்துட்டு சுஜாதா அவரோட புக் வாங்கிட்டேன். இது வந்து நாவல் மாதிரி தான் இருக்கு. நான் படிச்சுட்டு இதுவும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5வது ஸ்டால்ல நான் எதுவும் பெருசா வாங்கல. 6வது ஸ்டால்ல வந்துட்டு ஒரே ஒரு புக் மட்டும் வாங்கினேன். அது என்ன புக் அப்படின்னு பார்த்தோம்னா உளவியல் நோக்கில் குழந்தைகள் வளர்ப்பு. ஆல்ரெடி நான் வந்துட்டு ஸ்கிரீன் ஃப்ரீ பேரண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் நான் படிச்சிட்டு இருக்கேன். நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இதுவும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் வாங்கினது. எப்படி குட் கேர்ள்ஸ் கேட் மர்டர் ரொம்ப நாளா எனக்கு கரண்ட் ரீட்ல இருக்கோ அது மாதிரி இதுவும் இருக்கு. கூடிய சீக்கிரத்துல நான் முடிச்சிருவேன். கண்டிப்பா மே மந்த்துக்குள்ளேயாவது அதோட ரிவ்யூ நான் போட ட்ரை பண்றேன். சோ அந்த புக் படிச்சதுனால இந்த புக்கை பார்த்த உடனே சரி ஓகே இதுவும் நம்ம வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதுவும் உளவியல் நோக்கில்னு வேற போட்டிருக்காங்களா, சைக்காலஜி ரிலேட்டடா இருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. சைக்காலஜில எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றதுனால சரி ஓகே நம்ம வாங்குவோம், என்னதான் கொடுத்துருக்காங்கன்னு பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். சோ அந்த லாஸ்ட் ஸ்டாலோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜெயஸ்ரீ புக் ஹவுஸ். இந்த புக்கோட பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 130, டிஸ்கவுண்ட் போக நான் 110க்கு வாங்கினேன். டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 176 தான் இருக்கு. குழந்தைங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்கு அப்படின்னா இந்த புக்கை நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. நான் படிச்சுட்டு கண்டிப்பா இந்த புக்கோட ரிவ்யூ வந்து நான் கொடுக்குறேன். சோ இந்த 5 புக் தான் வந்துட்டு நான் சிவகாசியில போட்ட புக் ஃபெஸ்ட்ல வந்து நான் வாங்கியிருந்தேன். டோட்டலா வந்து பார்த்தோம் அப்படின்னா 975 945 வந்தது. சோ இந்த சிவகாசி புக் ஃபெஸ்ட்ல நீங்க வேற யாராவது போய் புக் வாங்கிருக்கீங்க அப்படின்னா என்னென்ன புக்ஸ் எல்லாம் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, இந்த புக் ஃபெஸ்ட்ல வாங்கினது போக இன்னும் ஒரே ஒரு புக் மட்டும் நான் வாங்கியிருக்கேன். அது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிராஸ்வேர்ட்ல இருந்து நான் ஒரு புக் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி கிராஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ஸ்டோர் இருக்கிறது சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு பாரதி அண்ணா தான் சொன்னாங்க. புக் ஆர்டரே போட்டுறக்கூடாது அப்படின்னு இருந்த என்ன டெம்ப்ட் பண்ணி கடைசியில ஒரு புக் ஆர்டர் போட வச்சிட்டாங்க. ஸோ கிராஸ்வேர்டோட பேக்கேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு எல்லோ கலர் கவர்ல வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லா வந்துருது. அதுக்குள்ள வந்துட்டு அவங்க சேஃப்டியா இன்னொரு பாக்ஸ் வேற வச்சு அனுப்பியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சு உள்ள பில் வச்சு அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல புக்குமே இந்த மாதிரி வச்சு அனுப்பியிருக்காங்க. வேற லெவல் குவாலிட்டியா இருக்கு. இந்த கவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாங்கும் போதே ஃப்ரீ கிஃப்ட் ராப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுல கேட்டிருப்பாங்க. ஒரு செக் பாக்ஸ் மாதிரி அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு புக்குக்குமே வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி வந்துட்டு போட்டு கொடுத்துருவாங்க ஒரு கிஃப்ட் பேக் மாதிரி. அண்ட் இந்த கவரோட குவாலிட்டியுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஆயிலிஷா ஒரு மாதிரி நல்லா இருக்கு. டேப் போட்டு ஒட்டியிருக்காங்க. டேப் உரிக்கும் போதே வந்துட்டு நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அது ரொம்ப கிளியரா வருது. இது ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்துட்டு பார்க்கும்போது நல்லா இருக்கு அப்படின்றதுனால நான் சொல்றேன். ஸோ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதுதான் வந்துட்டு நான் வாங்கின புக், The Girl Who Drank the Moon. இதோட கவர் பேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி எம்போசிங்கா ஷைனிங்கா நல்லா இருக்கு. உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு எனக்கு தெரியல இதுல. அப்படி இல்லைன்னா நான் தனியா வீடியோ எடுத்து உங்களுக்கு அட்டாச் பண்றேன். இந்த புக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபேண்டசி நாவல். இது எனக்கு எப்படி வந்துட்டு பரிச்சயமாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டிக் வித் புக் ஹர்ஷினிகா வந்து இந்த புக் படிச்சுட்டு இருந்தாங்க. சோ அவங்க மூலியமா தான் எனக்கு இந்த புக் வந்து ரெஃபர் ஆச்சு. சரி ஓகே நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். ஃபேண்டசி புக் வந்து இதுவரை நான் ட்ரை பண்ணதே கிடையாது. சரி ஓகே நம்ம இது ட்ரை பண்ணி பார்ப்போம், அதுவும் நாவலா இருக்கு அப்படின்னு போது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். ஃபிக்ஷன் புக் தான். டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியர்லி 400 கிட்ட இருக்கு. பிரைஸ் மட்டும் எனக்கு மறந்துருச்சு. நான் இது எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து சொல்றேன். ஒரு 400 என்னமோ நான் வாங்கினேன் அப்படின்னு நினைக்கிறேன். 350 சம்திங். டிஸ்கவுண்ட் போக எவ்வளவுன்னு தெரியல. ஆக்சுவலி கிராஸ்வேர்ட்ல வந்து இன்டர்நேஷனல் புக் டேக்காக 50% ஆஃபர் போட்டிருந்தாங்க. சோ அதுல வாங்கின புக் தான் இந்த புக். நிறைய புக் தேடி தேடி ஃப்ரண்ட் கவர் நல்லா இருக்கிறதா பார்த்து வாங்கணும் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக் நான் வாங்கினேன். பட் உண்மையிலே இதை டிசப்பாயின்மெண்ட் பண்ணல, நல்லா இருக்கு இந்த புக். சோ இந்த புக்குமே படிச்சுட்டு நான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த 6 புக் தான் வந்துட்டு நான் புதுசா வாங்கின புக். இந்த வட்டம் கொஞ்சம் கம்மியா தான் புக்ஸ் வாங்கியிருக்கேன். பிகாஸ் ஏற்கனவே பின்னாடி இருக்கிற இத்தனை புக்ஸ்ல நிறைய புக்ஸ் படிக்காம இருக்கு. இந்த வருஷத்துக்குள்ள சத்தியமா படிச்சு முடிக்கவே முடியாது. சோ கொஞ்சம் புக் வாங்குறத கம்மி பண்ணிட்டு நம்ம முதல்ல படிச்சுப்போம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல இருக்கேன். வாங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இனிமே பாப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் தெரியும் புக்ஸ் வாங்குறத கண்ட்ரோல் பண்றதுக்கு அப்படின்னா சொல்லுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இவ்வளவு தூரம் பொறுமையா பார்த்ததுக்கு உங்களுக்காக மிக்க நன்றி. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். Until then it's Priya. Bye. இப்பதான் சொன்னேன் நல்லா வருதுன்னு, நானே கிழிச்சிட்டேன். கிழிஞ்சிருச்சு, கிஃப்ட் பேக் கிழிஞ்சிருச்சு. ஐயோ
கிழிச்சிட்டேன்.